ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளை பார்த்துட்ருக்கோம். இது மகேந்திரநாத் குப்தருடைய 3வது விசிட் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். அன்னைக்கு ராமகிருஷ்ணர் ஒரு இளைஞரை பார்த்து உற்சாகமாக பேசிகிட்டு இருக்கிறார். அந்த இளைஞர் வேறு யாரும் இல்லை, நரேந்திரநாத் தத்தர். ராமகிருஷ்ணருக்கு எப்போவுமே விவேகானந்தரை பார்த்தா ஒரு தனி உற்சாகம் வரும். நம்ம எல்லாருக்கும் கூட வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கா யாரோ ஒருத்தரை பார்த்தா சம் அன்னோன் இன்ஸ்பிரேஷன் வரும். அவரை பார்த்த உடனே மனசில் ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விவேகானந்தரை பார்த்த உடனே ராமகிருஷ்ணருக்கு ஒரு சந்தோஷம். அவர் இருந்தால் அவர் மட்டும் பார்த்து பேசுவார், இன்னும் அவர் மட்டும்தான் இருக்கார். அந்த மாதிரி நரேந்திரநாத் சில சமயம் சொல்லுவார், இவங்களையும் பார்த்து பேசுங்க அப்படி. வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க என்னை பற்றி தப்பாக நினைக்க போகிறாங்க, நான் என்னமோ உங்களுக்கு ஏதோ லஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதில் இவங்களையும் பார்த்து பேசுங்க அப்படின்னு அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவார். பட் ராமகிருஷ்ணருக்கு நரேந்திரன் மேலே வச்ச கண்ணு வேறு யார் மேலேயும் வைக்க தெரியாது, முடியாது. எனக்கு சுத்த சத்துவ ஆதாரம் நரேந்திரநாத். அவ்வளோ சுத்தமான ஒரு பாத்திரத்தை பார்க்குறதுல ராமகிருஷ்ணருக்கு ஒரு ஆனந்தம். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு கிண்ணத்தில் அழகான பூ வச்சுருக்கு, இன்னொரு கிண்ணத்தில் குப்பை எல்லாம் போட்டு வச்சுருக்கு. நீங்கள் எதை ஃபோட்டோ எடுப்பீங்க? குப்பையா? பூவை தான் எடுப்போம். லைக் தட். இது சுத்தமான ஒரு ஆதாரம். அதனால் அதை பார்க்குறப்போ இவர் சுத்தமாக இருக்கிறார் ராமகிருஷ்ணர். அந்த நேச்சுரல் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அந்த மாதிரி இருக்கிறதுனால ராமகிருஷ்ணன் நரேந்திரனை பார்த்து கேள்வி கேட்குறார். உலகியல் மக்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு கேள்வி கேட்குறார், யாராவது உன்னை இகழ்ந்து பேசினால் அவர்களை பற்றி நீ என்ன நினைப்பாய் அப்படின்னு. உடனே நரேந்திரர் சொல்கிறார், என்னை பார்த்து நாய் குறைக்குது அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு படார்னு ஒரு ஆன்சர் சொல்கிறார். சின்ன வயசு. உடனே இவர் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், வேண்டாமடா அவ்வளோ தூரம் போகாத அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் பார்த்தோம். ஏன் எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் உண்டு. 2 காரணம். ராமகிருஷ்ணனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு காரணம், நரேந்திரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இன்னொரு காரணம். நரேந்திரருடைய பாயிண்ட்லேருந்து என்ன காரணம் அப்படின்னாக்கா, எதிர்காலத்தில் இவன் விஸ்வகுரு ஆக போகிறான். இந்த பையன் இன்றைக்கி சின்னதாக பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான் இங்கே. பட் எதிர்காலத்தில் விஸ்வகுரு சுவாமி கம்பீரானந்தஜி விவேகானந்தர் லைஃப் எழுதியிருக்கிறார் பெங்காலியில். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? யுகாச்சாரியா சுவாமி விவேகானந்தா அப்படின்னு தான் பேரே புத்தகத்துக்கு. ஸோ யுகத்துக்கு ஆச்சாரியன்னாக்கா டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ டீச்சர் வாயிலேருந்து மாணவர்களை பற்றி தப்பான கருத்து வரக்கூடாது. டீச்சரை பார்த்து இந்த பையன் இருக்கான் பாரு, உருப்படாத பையன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது ஆன் ஹிஸ் பார்ட் அது ஒரு பிளண்டர், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரத்துக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இது 2வது ரீசன். முதல் ரீசன் என்ன? ராமகிருஷ்ணர் எல்லா உயிர்களையும் கடவுளை பார்க்குறார். ஐ எம் ஸ்கோல்டிங் மிஸ்டர் ராமசாமி அப்படின்னாக்கா ஐ எம் ஸ்கோல்டிங் காட் ஒன்லி. அந்த ஸ்டேட்டஸில் அவர் நிற்கிறார்.
இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை அவரே சொல்கிறார் அடுத்த பேராகிராஃபில். அதை இன்றைக்கி பார்க்கலாம். கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். இது அத்வைத்திக் ஃபிலாசபி. இது எல்லாமே என்னமோ சொல்லுவாங்க, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு. உண்மை பொருள் ஒன்று தான். நாம் தான் விதவிதமாக இவன் மனுஷன், இது ஆடு, இது மாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், மிகப்பெரிய மகான். அவர் ஒரு நாள் இங்கே தெருவில் ஒரு எருமை மாடு அது பாட்டு நின்றுட்டுருக்கு. அதை போய் இப்படி கவனித்து பார்த்துட்ருக்கிறார். பக்கத்தில் ஒருத்தர் வந்தவர், அவருக்கு இவரை பற்றி தெரியும். என்ன சாமி எருமையை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டான். அவர் பார்த்துட்டு, எருமையா இது? நீ தான் எருமை, இது பிரம்மண்டா அப்படின்னு சொன்னார். ஸோ நாம் எருமையாக பார்க்குறோம், அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை, உயிர் தத்துவத்தை பார்க்குறாங்க. வாடிய பயிரை கண்டு வாடினார் வள்ளலார் அப்படின்னாக்க, பயிர் வாடுதே அப்படின்னு அவர் வாடலை, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் துடிக்குதே அப்படின்னு சொல்லி வாடினார். அந்த மாதிரி இவர் சொல்கிறார், கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். இது பேசிக் ட்ரூத், பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு ஒன்று, எவர் லாஸ்டிங் ட்ரூத். இப்போ நம்ம எல்லாருமே நமக்குள்ளே எத்தனையோ குறைகள் இருக்குது இல்லையா, நமக்கே தெரியுது. அந்த பொறாமையை என்னால் விட முடியல அப்படின்னு சில பேர் ஒத்துப்பாங்க. கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சில பேர் ஒத்துப்பாங்க சின்சியராக. ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டோம், அது வேறு. ஸோ குறைகள் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியுது. என்னமோ ஒரு பெரியவர் சொல்லுவார், குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிய வந்ததுன்னாக்கா, we should try sincerely to rectify those mistakes. இது மனிதர்களாகிய நமக்கு உள்ள ஒரு கடமை. ஸோ கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறனாக்கா, இது வேதாந்தம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அந்த உண்மை தத்துவம் பாரமார்த்திக சத்தியம். ஆனால் இன்னொரு சத்தியம் இருக்குது, விவகாரிக சத்தியம் அப்படின்னு, நடைமுறை சத்தியம். அங்கே நீங்கள் யார் கூட எப்படி பழகணும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருமே கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் மளிகை கடை வச்சுட்டு திறந்து வச்சா என்ன ஆகும்? அடுத்த நாள் பூட்டுறது கூட பூட்டு இருக்காது உங்ககிட்ட, அதையும் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ யார்கிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அதையும் குருதேவர் திருப்பி சொல்லுவார், முக்கியமாக பக்தர்களுக்கு. அதை தான் இங்கே சொல்கிறார், கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார், இருந்தாலும் நல்லவர்களுடன் நெருங்கி பழகலாம், கெட்டவர்களை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். யாரை சேர்த்துக்கணுமோ, யார் கூட சேரணுமோ அது மட்டும்தான் சேரணும். எல்லோரும் நல்லவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனநிலை போகலை. ஆஸ் அ ரிசல்ட் we have to be careful. இல்லைனாக்கா நாம் ஏமாந்து போயிடுவோம், வாழ்க்கையில் அடிபட்டு போயிடுவோம். அதுக்காக சொல்கிறேன். என்னமோ தமிழில் சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்கு, இதுதான் சாரதா தேவி சொல்லுவாங்க, யாருக்கு எப்படியோ அவருக்கு அப்படி, எங்கே எப்படியோ அங்கே அப்படி, எப்போ எப்படியோ அப்போ அப்படி. ஒருத்தன் கடன் கொடுத்துருக்கான் 2 லட்சம், 6 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதத்தில் கொடுக்குறேன்னு சொன்னவன் இன்னும் கொடுக்கலை. ரொம்ப கோபத்தோடு பஸ்ஸை பிடிச்சி அந்த ஊருக்கு போய் கேட்கலான்னு அங்கே போய் பார்த்தா, அவங்க வீட்டில் அந்த ஆளுடைய ஒரே குழந்தை, 6 வயசு குழந்தை செத்து போயிருக்கு அன்னைக்கு. இப்போ அங்கே போய் செத்து போச்சா, நீ கடன் கொடுக்கல அதனால தான் அப்படி சொல்லக்கூடாது. எப்போ எப்படியோ அப்போ அப்படி இல்லையா. அங்கே போயிட்டு இது தெரியாது, வேற ஒரு வேலையாக வந்தேன், பொய் சொல்லணும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமேனின் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். ஸோ அந்த மாதிரி வேற ஒரு வேலையாக வந்தேன், உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் துக்கத்தில் பங்கு எடுத்துக்கணும். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, இஃப் யூ ஷேர் யுவர் happiness it becomes double, if you share your unhappiness it becomes reduced அப்படின்னு ஒரு சேயிங். நம்முடைய துக்கத்தை யார்கிட்டையாவது நம்ம மனசு திறந்து சொன்னால்
மனசு லைட் ஆகிடும். சந்தோஷத்தை இது பண்ணால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் சந்தோஷம் இருக்கும், குறையாது. அந்த மாதிரி துக்கத்தில் பங்கெடுக்க கற்றுக்கணும். ஸோ இங்கே அதை தான் சொல்கிறார், கெட்டவர்களை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதுக்காக புலியை போய் கட்டி தழுவி கொள்ள முடியாது. தழுவிக்கிட்டால் என்ன ஆகும்? நமக்கு ஒன்றும் தெரியாது, மற்றவங்களுக்கு தான் அது நியூஸ். ரமண பகவான்கிட்ட போய் ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அவர் சொன்னார், ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தனுக்கு புலியை பார்க்கணுன்னு ஆசை, விசாரிச்சுட்டே வந்தான். ஒரு கிராமம் காட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த மலையடி வாரத்துலலாம் இருக்குது. இந்த கோயம்புத்தூர் பக்கம் போனாக்கா நீங்கள் பார்க்கலாம், மலையடி வாரம்லாம் இந்த பாலமலை அது இதுன்னு இருக்கும். அங்கே சில சமயம் சிறுத்தையெல்லாம் வரும். இங்கே கூட இந்த திருக்கழுக்குன்றம், அங்கே கூட சில சமயம் சிறுத்தை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர் போனோடனே அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு குகை இருக்குது, அதில் வந்து ஒரு புலி போகிறத பார்த்துருக்கோம், அப்பப்போ வரும், பட் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படி சொன்னாங்க. உடனே இவன், நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா, வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத, ஏதாவது நடந்துடும் அப்படின்னாங்க. என்ன நடக்க போகுது? புலியை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசை, நான் போய் பார்க்குறேன் சொன்னாங்க. கேட்கல, என்ன பண்ண முடியும்? ஆல் த பெஸ்ட் அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா? பெஸ்ட் ஃபார் தி டைகர் இல்லையா? சரி போயிட்டு வா அப்படின்னு. இவன் போகிறப்ப, சரி புலியை பார்த்தா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்யாத, செய்ய வேண்டியதை அதுவே செஞ்சுக்க. அந்த மாதிரி சாட்சாத்காரம் வந்தால் என்ன நடக்கும்னாக்க, அது சாட்சாத்காரமே பண்ணிக்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு கதை. அந்த மாதிரி இவர் சொல்கிறார், புலிகிட்ட கூட நாராயணன் தான் இருக்கிறார். அந்த ஆத்ம தத்துவம் இஸ் த சேம். பட் அதுக்காக புலியை போய் கட்டி பிடிச்சாக்கா, இவ்வளோ நல்ல மனுஷன் நீ, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பேன் அப்படி சொல்லி சாப்பிடும். அது ஒன்றும் நன்றி காட்டுறது இல்லையா? அந்த மாதிரி யாரும் புலியை கட்டி தழுவிக்கொள்ள முடியாது, கூடாது. அது சொன்னோடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. புலியும் நாராயணன் தானே, அதை கண்டு ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். அவரை கேள்வி கேட்கிறார். அதுக்கு, புலி வருகிறது ஓடிவிடு என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன் தானே, அவர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பதில் அப்படின்னு இவரே சொல்கிறார். இப்போ பாய்சன் கூட யார் படைச்சது? கடவுள் தான். என்னமோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை வரும், காளிங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷப்பாம்பு ஒரு குளத்தில் இறந்தான். அந்த குளத்து தண்ணியெல்லாம் பாய்சன் ஆயிடுச்சு. அந்த தண்ணியை போய் குடிக்கிற ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு. இவங்கெல்லாம் வந்து மாடு செத்து போச்சுன்னாக்கா கோபிகர்களுக்கு பெரிய வருத்தம். ஏன்னா அவங்களுக்கு சோர்ஸே அது தான். போய் கிருஷ்ணன்கிட்ட போய் சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து அந்த காளிங்கனை அடக்குனார் அப்படின்னு கதை. அப்போ காளிங்கன் கேட்குறான், என்னை ஏன் இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு. கிருஷ்ணர் சொன்னார், நீ ஏன் விஷத்தை கக்குற அப்படின்னு. அவன் கேள்வி கேட்டான், அது நீ கொடுத்தது, நானே கேட்டேன், என்னையே நீ அப்படி படைச்ச, தட் இஸ் யுவர் மிஸ்டேக். நரேந்திரநாத் கூட ஒரு இடத்துல யாரோ ஒரு ஃபாரின் திங்கர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், அவர் பேர் மறந்து போச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ வுட் ஹவ் கிரியேட்டட் எ பெட்டர் வேர்ல்ட் தென் திஸ், காட் டசன்ட் நோ ஹவு டு கிரியேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. அதை வந்து சுவாமிஜி அவங்க அப்பா செத்து போய் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை சுவாமிஜி சொல்கிறார் நண்பர்கள்கிட்ட, நான் இந்த உலகத்தை படைச்சிருந்தா இதை விட பெட்டராக இன்னும் சிறப்பாக படைச்சிருப்பேன், கடவுளுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னதை ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நாராயணன். அந்த காளிங்கனை தான் சொன்னேன், விஷம் என்கிட்ட இருக்குனாக்கா அது நீ கொடுத்த விஷம், நீ என்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட ஏன் இது இருக்குது அப்படின்னு கேட்டால், வாட் ரிப்ளை கேன் ஐ கிவ் அப்படின்னு கேட்டதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிற, புலி வருது விஷம் இருக்குது அப்படின்னாக்கா அதை பார்த்து யாரோ சொல்லுவாங்க, ஏய் விஷம் இருக்குது ஜாக்கிரதை, அவனும் நாராயணன், இதுவும் கடவுள் படைச்சது, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா குடிச்சிட்டு போக வேண்டியது தான். ஸோ சம்படி இஸ் வார்னிங் யூ, ஆஸ்கிங் யூ டு பி கேர்ஃபுல். அப்போ அவங்க பேச்சை கேட்கணும், அவரும் நாராயணன் தானே, அப்படியே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ராமேஸ்வர் வந்து ஒரு பதில் சொல்கிறார், நல்ல ஒரு பதில். இப்போ கூட கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அவங்க பெரியவங்க சொன்னதை கூட கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா ஆமாம், பேர் தான் பெருசு பெருசாக இருக்க ஒழிய மனசு ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? ரொம்ப தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. பட் இவ்வளோ முன்னோர்கள் இருந்திருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து முட்டாள்களை, நீ ஒருத்தன் தான் இப்போ இவ்வளோ வருஷம் கழித்து, அது என்னமோ வந்து கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம்தான் ஆச்சு, பட் இந்து மதம் பிறந்து பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு பெரியவர் சொல்லுவார் இல்லையா? ராமர் பிறந்தே வந்து திரேதாயுகம்னாக்கா அது கிட்டத்தட்ட 10,000 வருஷம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 5000 வருஷம் கழித்து தான் கிருஷ்ணர் வந்தார் சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தாக்கா தெரியும். அப்போ இவ்வளோ வருஷமாக இந்த கல்ச்சர் சிவிலைசேஷன் இருந்திருக்கு, இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே முட்டாள்கள், நீ தான் நேற்று பிறந்த ஒரு புத்திசாலி. எவ்வளோ மோசமான ஒரு இது பாருங்க. ஸோ பெரியவங்க சொல்கிறத வந்து ஏன் கேட்கக்கூடாது? அது ஒருத்தர் சொல்கிறார். இந்த ஔவையார் நிறைய எழுதியிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, இது வந்து ஆண்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை. மங்கை சொல் கேளேல் அப்படின்னு. யாரோ படிச்சிருக்கீங்களா தெரியாது, நீங்கள் படிக்க மாட்டீங்க. மங்கை சொல்ல மாதர் சொல் கேளேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, மாதர் சொல் கேளேல் அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்காங்க. அதை ஒருத்தர் பேசுகிறார். இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஔவையார் பேச்சையும் கேட்கக்கூடாது, அப்போ மற்ற பெண்கள் பேச்சை கேட்கணும். இதை எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சாளர் ஒரு இதில் பேசுகிறார். ஸோ அந்த மாதிரி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கன்னாக்கா அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அந்த உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அதை தான் ராமகிருஷ்ணன் வந்து இங்கே சொல்கிறார். யாரோ ஒருத்தர் உனக்கு வந்து ஜாக்கிரதையாக இரு அப்படி சொன்னாங்கன்னாக்கா அதுவும் நாராயணன் கிட்டே இருந்தால் வருது. இந்த சில சமயம் நாம் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஏதோ ஒன்று போயிட்டுருப்போம், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதா முடிவு பண்ணியிருப்போம். கடைசி நேரத்தில் யாரோ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ வந்து சொல்லிவிட்டு, ஐயோ இந்த டிசீஸுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கிற, இஸ் த பெஸ்ட் இன் த சிட்டி, அவர்கிட்ட வாங்க, நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படி சொன்னாக்கா நம்ம உடனே போவோம், அவர் பேச கேட்டு இல்லையா? அந்த மாதிரி கேட்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு கதை சொல்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒரு காட்டில் சாது ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பல சீடர்கள். ஒரு நாள் அவர் தமது சீடர்களிடம், கடவுள் எல்லோரிலும் இருக்கிறார், எனவே எல்லோரையும் வணங்குங்கள் என்று உபதேசம் செய்தார். இப்போ மகன்கள் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷின அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். நாயில், பசுமாட்டில், பாமரனில், பண்டிதன் எல்லார்கிட்டையுமே மகான் வந்து அந்த உண்மை பொருளை காண்கிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நாயிலும் அந்த நாயை சமைத்து சாப்பிடுபவனிலும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங் வரும். எல்லார்கிட்டையும் அந்த பரமஹம்ச தத்துவத்தை பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த ஞானிக்கு உண்டு. அந்த மாதிரி இந்த ஞானி சொல்கிறார், எல்லார்கிட்டையுமே கடவுள் இருக்கிறார், எல்லாரையுமே வணங்குங்கன்னாக்க மரியாதை இருங்க, யாரையும் மோசம் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்காக போய் தெருவில் போகிறப்ப எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணாக்க அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. இது பாரமார்த்திக சத்தியம். இது அதை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். விவகாரிக சத்தியத்தில் நாம் வாழ்க்கையை நடத்தணும். அது அவரே சொல்கிறார் என்று உபதேசம் செய்தார். ஒரு நாள் அந்த சீடர்களில் ஒருவன் ஹோமத்துக்கு விறகு சேகரிக்க காட்டுக்கு போனான். அப்போது யாரோ சொல்கிறாங்க, யார் எங்கிருந்தாலும் எல்லோரும் ஓடிவிடுங்கள், மத யானை ஒன்று வருகிறது அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாரோ கத்திக்கிட்டே ஓடுறாங்க. யாரோ உரத்த குரலில் சத்தமிடுவது கேட்டது. இவனுக்கும் கேட்டது, இந்த சிஷ்யனுக்கும். எல்லாருமே அங்கங்கே ஓடுறாங்க. ஆனால் சீடன் ஓடவில்லை. உடனே அந்த ட்ரூத்தை வந்து அப்படியே அப்ளை பண்ணுறான். குரு தான் சொன்னாரே, எல்லார்கிட்டையுமே வந்து நாராயணன் தான் இருக்கிறான் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு, இதை யானையும் நாராயணன் என்பது தான் அவனுக்கு தெரியுமே, அவன் ஏன் ஓட வேண்டும்? எனவே அங்கேயே நின்று கொண்டு கைகூப்பிய வண்ணம் நாராயணனை துதிபாடி போற்றத் தொடங்கினான். ஏதோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். விஸ்வம் விஷ்ணு வஷக்காரம் அப்படின்னு. மத யானை வருது. யானைக்கு தெரியுமா இவன் பக்தன் அப்படின்னு? தெரியாது இல்லையா? ஸோ
யானைப்பாகன் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கத்திக்கொண்டு வந்தான். சீடன் அதை பொருட்படுத்தவில்லை, நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்க, until we establish in that truth we should not apply in life. இதுதான் உண்மை. இப்போ ராமகிருஷ்ணன் ஒரு நாள் காளி கோயிலில் நைவேத்தியம் பண்ணுறது உட்கார்ந்துருக்கிறப்போ ஒரு பூனைக்குட்டி அங்கே வந்துட்டு மியாவுன்னு கத்துது. எப்படி உள்ளே வந்ததுன்னே தெரியும். அது சின்ன கோயில் தான். அது பார்த்துட்டு இன்றைக்கி இந்த ரூபத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பூனைக்கு ஊட்டினார்னு அவருடைய வாழ்க்கையில் வரும். இப்போ நம்ம பூஜாரி அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாக்கா என்ன ஆகும் சொல்லுங்க. அந்த பூனையில் உண்மையிலேயே காளியை பார்த்தா ஃபீடு பண்ணலாம், பார்க்காதப்போ காளிக்கு தான் கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். சீடன் அதை பொருட்படுத்தவில்லை. இஃப் ரியல் நாலேஜ் இஸ் தேர், அப்போ அந்த யானை கூட அடங்கி போகும். இது ஒரு உண்மை. உண்மையிலே அவர் ஞானியாக இருந்தாக்கா, அதனால தான் இந்த ஞானிகள் படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒரு ரிஷி அப்படியே மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பார். சிங்கம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும், யானை இந்த பக்கம் நீக்கும், மானங்க உட்கார்ந்துருக்கும். அந்த என்மிட்டி வில் கோ. உண்மையான நாலேஜ் இருந்தால். இந்த சீடனுக்கு இன்னும் வரல, அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போது 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லலாம், பட் டாக்டர் மாதிரி இப்போ பிஹேவ் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அதை தான் இவர் சொல்கிறார். ஸோ சுவாமிஜியோட லைஃப்பில் கூட நார்த் இந்தியாவில் அவர் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கிறார். இருட்டி போச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியல, பக்கத்தில் எந்த ஊருமே தெரியல. ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வெடிகால இருட்டாக இருக்குது. அப்போ தான் ஒரு மெடிடேஷன் கலையுது. கண்ணை திறந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி, ஒரு 10-15 அடி தள்ளி 2 சின்னதாக லைட்டு தெரிஞ்சுதான். இருட்டில் பளிச்சன்னு தெரியுது. இவருக்கு என்னன்னே புரியலை, ஏன்னா இருட்டாக இருக்குது. என்ன அது லைட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரிஞ்சு அது ஒரு புலி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ சுவாமிஜி என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்த நேரம். அப்போ சுவாமிஜி நினச்சாராம், சரி என்னால் தான் கடவுளை பார்க்க முடியலை, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம், அட்லீஸ்ட் பசியோடு இங்கே இருக்கக்கூடிய இந்த புலிக்காவது இந்த உடம்பு உணவாகட்டும், அது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடட்டுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சத்தம் கேட்டது, பார்த்தா அது போயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட். துரியானந்த சாமி அவர் இதில் இருந்தார், கிஷன்பூர் பக்கம். அங்கே அவர் தங்கியிருந்த குடிசை இருக்குது, நான் போய் பார்த்துருக்கேன் அந்த ரூம். அங்கே போய் இருந்தப்போ அவர் இந்த மாதிரி தான் ஒரு புலியை பார்த்துருக்கிறார். புலி ஒன்றும் பண்ணலை, போயிடுச்சு. இவங்கெல்லாம் நாலேஜில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. துரியானந்த சாமியும் சரத் மகாராஜும் ஒரு தடவை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வழி தெரியல, இருட்டி போச்சு. அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எந்த பக்கம் போனால் ஊர் வரும் அப்படின்னு தெரியல. உடனே ஹரி மகாராஜ் துரியானந்தர் சொன்னாராம், சரத்பாய் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போனாக்கா எங்கே போவோம் தெரியாது போல இருக்குது, சரி நீ இந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக போகிறேன்னு சொல்லிட்டு துரியானந்த சாமி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனார். லக்கிலி அங்கே ஒரு சின்ன கிராமம் இருந்தது. இப்போது அப்போல்லாம் எஸ்எம்எஸ் கிடையாது, மொபைல் கிடையாது அவருக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு. சரி இப்போது எங்கே இருட்டில் போய் எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு வீட்டில் அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தங்கிட்டார். விடிகாலை வரைக்கும் சரத் மகாராஜ் வரல. ஓரளவுக்கு பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம தம்பி இன்னும் காணுமே, போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார். அப்படியே தேடிட்டே வரப்போ எல்லாம் அப்போல்லாம் காடு, இவ்வளோ இதெல்லாம் ஊரெல்லாம் கிடையாது, இவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளோ பொல்யூஷனும் கிடையாது, அப்போ ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு பாறை, அதுக்கு மேலே சரத்மரா உட்காந்து டீப் மெடிடேஷனில் இருக்கார். உடனே போய் சரத்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 தடவை கூப்பிட்டோன்னே அவர் கண்ணை திறந்து பார்த்தாராம். கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாராம், சரத்மராஜ் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டார். விவேகானந்தர் அவரை பிடிச்சி திட்டு, இவன் உடம்புல மீனோட ரத்தம் ஓடுது, கோபமே வராது இவனுக்கு அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ சாந்தமாக இருந்தார்.
எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அலட்டிக்காமல் இருப்பார். அது ஒரு கேட்டகரி. இவர் கேட்குறார், துரியானந்த சாமி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன், என்ன பண்ணுற, நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன், இந்த பக்கம் வந்தேன், வழியே தெரியல, ஊரும் தெரியல, இந்த பாறை மேலே ஏறி உட்காந்துட்டேன், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிச்சயமாக ஏதோ ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ண போகுது. சரி, அது வந்து அட்டாக் பண்ணுறப்போ நம்ம இறைவனை மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த நேரத்தில் உயிர் போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் லக்கிலி எந்த மிருகமும் வரல. எனக்கா ஒரு புத்தகத்தில் படித்தது, விலங்குகள் வந்து இந்த சிங்கம் புலியெல்லாம் கூட தூங்குறவங்கள வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை. அது ஏதோ சத்தம் போட்டு எழுப்பி விட்டு இந்த இதெல்லாம் பார்த்தா கூட அதை ஓட விட்டு துரத்தி பிடிக்கும். சிங்கம் புலி பயத்தில் ஓடும், அது ஒன்று, விரட்டி அப்புறம் தான் போய் அடிக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், அவங்களும் ஏதோ ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவன் பொருட்படுத்தவே இல்லை, நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். கடைசியில் மத யானை துதிக்கையால் அவனை தூக்கி வீசி எரிந்துவிட்டு போய்விட்டது. உடம்பு முழுக்க காயம், மயங்கி விழுந்துட்டான். உடனே இந்த நியூஸ் வருது. இந்த செய்தியை கேட்டு குருவும் மற்ற சீடர்களும் விரைந்து சென்று அவனை ஆசிரமத்துக்கு தூக்கி வந்து சிகிச்சை அளித்தார்கள். கொஞ்சம் தொடச்சி விடுறாங்க, கொஞ்சம் கை காலெலாம் தடவி விடுறாங்க, எண்ணெய்லாம் தடவுறாங்க. சிறிது நேரத்தில் அவனுக்கு நினைவு திரும்பியது. அவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போ சொல்கிறார், ஒருத்தர் கேட்குறார், சீடர்களில் ஒருவன் அவனை பார்த்து, ஆமாம், மத யானை வருகிறது என்பதை கேட்டும் நீ ஏன் ஓடவில்லை என்று கேட்டான். அதுக்கு அடிபட்ட அந்த சீடன், நாராயணனே மனிதன் முதலிய எல்லா உயிர்களுமாக இருக்கிறார் என்று குருநாதர் சொன்னார் அல்லவா, ஆகவே யானை நாராயணன் வந்தபோது அந்த இடத்தை விட்டு ஓடாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு தன்னுடைய நிலையை சொல்கிறார். உடனே குரு அங்கே பக்கத்தில் இருக்கிறார், மகனே, யானை நாராயணன் தான் வந்தான், அது உண்மை. ஆனால் யானைப்பாக நாராயணன் உன்னை எச்சரித்தானே, அவன் பேச்சை ஏன் நீ கேட்கல? எல்லோரும் நாராயணன் என்றால் நீ ஏன் அவனது வார்த்தைகளை நம்பவில்லை? யானைப்பாக நாராயணனின் வார்த்தைகளையும் நீ மதித்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். எல்லாமே இறைமை அப்படின்னு பார்க்குறப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணணும். ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்வார் இல்லையா, ராமருடைய இச்சைப்படி அப்படின்னு ஒரு கதை. ஒரு துணி விற்கிறவன் இருந்தான், ரொம்ப நேர்மையானவன். யாரோ துணி, இந்த துணி என்ன விலை அப்படின்னாக்கா, ராமருடைய இச்சைப்படி கூலி வந்து 2 ரூபா. அந்த காலத்தில் இந்த நூலெல்லாம் வந்து 1 ரூபா, எனக்கு லாபம் 25 பைசா. அப்போல்லாம் 25 பைசா லாபம் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் எவ்வளோ வைக்கணும், கண்டபடி வைக்கிறாங்க. நாமளும் போய் வாங்கிக்கிறோம் இல்லை, வாங்கிட்டு அது வேறு 10 பேர்கிட்ட காட்டுறோம், இது என்ன ரேட்டு தெரியுமோ அப்படின்னு ஏமாந்து போயிருக்கோம். அதை பெருமையாக வேற காட்டிக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் அந்த நெசவாளி அந்த மாதிரி செல்வான். ஆக மொத்தம் 3 ரூபா 25 பைசா இதுக்கு விலை அப்படின்னு. உடனே அவங்களும் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு திருட்டு கூட்டம் வந்து அந்த பண்டலை வந்து இவன் தலைமையில் கட்டிட்டு போயிட்டாங்க. போலீஸில் மாட்டிக்கிட்டான். அப்புறம் ஜட்ஜு கூப்பிட்டு கேட்குறப்போ எல்லாத்தையுமே வந்து ராமருடைய இச்சைப்படி நான் கடையை மூடிட்டு போயிட்டு இருந்தேன், ராமருடைய இச்சைப்படி திருட்டு கூட்டம் வந்தது, என் தலைமையில் ஒரு மூட்டையை வச்சாங்க, போலீஸ் வந்தது ராமருடைய இச்சைப்படி, அவங்க விசில் சத்தம் கேட்டு திருட்டு பசங்க ஓடி போயிட்டாங்க, ராமருடைய இச்சைப்படி போலீஸ் என்னை பிடிச்சது, ஜெயிலில் போட்டுது, இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஜட்ஜுக்கே வந்து ஐயோ இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கானே, இவனை போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, இவன் நிச்சயம் திருடன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வரப்போ ராமனுடைய இச்சைப்படி எனக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொன்னான்னு ஒரு கதை சொல்வார். அந்த மாதிரி இஃப் யூ ஆர் மேக்கிங் கனெக்ஷன் with God, we have to make that in every action. சுகம் வர்றப்போ கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம், கஷ்டம் வர்றப்பவும் கடவுள் என்ன செதுக்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த பாழா போன கடவுள் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு தடவை திட்டு, இன்னொரு தடவை புகழ்ச்சி, நம்முடைய ஆட்டிடியூட் மாறி போகுது. அந்த நிலை வந்தாக்கா அந்த ஞானம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை அவர் சொல்கிறார், யானை நாராயணன் வந்தான், ஆனால் யானைப்பாகன் ஒதுங்கி போன்னு சொன்னப்போ நீ ஏன் அந்த நாராயணன் பேச்ச கேட்கல? இந்த இடத்துல நம்முடைய
நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்த அன்பர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரணமாக நம்ம ஹிந்து மதத்தில் வந்து ஒரு இது உண்டு, எனக்கு மதமும் சம்மதம் சார் அப்படிம்பாங்க. நம்ம மதம் என்ன சொல்லுதுன்னே தெரியாது, அவளே சரியாக படிக்கலை, எனக்கு மதமும் சம்மதம், நான் எங்கே வேணால் போவேன் அப்படின்ட்டு. யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, பட் வந்த சண்டையை விடக்கூடாது. இதையும் கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இப்போ ப்ரெசண்ட் கண்டிஷன். யாரோ வந்து நம்ம ஆளுங்கள்லாம் வந்து இழுத்துட்டு போகிறாங்க, மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எங்கே இருந்தால் என்ன, சாமி ஒன்று தானே அப்படின்னு பெரிய தத்துவம்லாம் பேசக்கூடாது. பணத்துக்கு ஏதாவது ஒரு குறைபாடு வந்தால் நாம் அடிச்சுக்கிறோம். மதத்துக்கு தன்மானத்துக்கு நமக்கு ஏதாவது குறைபாடு வந்தால் நாம் பேசாமல் இருக்கோம். இதை தான் சாமிஜி சொல்லுவார். சாமிஜிக்கு யாரோ ஒருத்தர், ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்து ஹிந்து மதத்தை பற்றி தப்பாக பேசிட்டார். சாமிஜி நல்லா போடுன்னு போட்டு விட்டார். அதை பார்த்துட்டு யாருடைய வீட்டில் தங்கியிருந்தாரோ அந்த அன்பர் வந்து சாமிஜியை கேட்குறார், நீங்கள் ஒரு சன்னியாசி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு. சாமிஜி சொன்னார், நான் பேசுனது ரைட்டுன்னு சொல்லலை, தப்பு தான், பட் இருந்தாலும் அவர் பேர் என்னமோ பிரமததாஸ் மித்ராவோ என்னமோ, நீ உங்கள் அம்மாவை பற்றி யாராவது பழித்து பேசினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். அந்த ஆள் உடனே அவன் கன்னத்தில் அரைவேன், அதைத்தான் நான் பண்ணேன் அப்படின்னார். ஸோ நம்ம மதத்தை பற்றி தப்பாக பேசுனா வி ஷுட் பி ஏபிள் டு கிவ் ரிப்ளை, ப்ராப்பர் ரிப்ளை. ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, சாமி பார்த்து பாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. சாமி தான் நம்ம முன்னால் நடக்க வைக்கிறார், அதை தடுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். ஸோ இந்த நாராயணன் அப்படிங்கிறது இந்த நம்முடைய நாட்டை பற்றியோ மதத்தை பற்றியோ யாராவது தப்பாக பேசினா அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்முடைய குரலை கொஞ்சம் ரைஸ் பண்ணணும், பேசணும். உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வளரணும். அங்கே போய் வந்து வேதாந்தத்தை பேசக்கூடாது அப்படிங்கிறத இந்த இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லிவிட்டு அப்புறம் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், ஆபோ நாராயண, அதாவது தண்ணீரும் நாராயணன் தான் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நாராயணன்கிட்ட இருந்தால் எல்லாமே வந்தது. அந்த ஒரு நாராயண சூக்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நாராயணாத் இந்த ஒரு மந்திரம் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். பிரஜாயந்தே, எல்லாமே பிரஜாயந்தே அப்படின்னாக்க உருவாகுது. நாராயணா பிரளீயந்தே, மறுபடியும் மறையுது அப்படின்னு 2 லைன் வரும். எல்லாமே நாராயணகிட்ட தான் வந்திருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் நாம் தூய்மையாக பார்க்க முடியாது. அதை வந்து ராமகிருஷ்ணன் சொல்கிறார், தண்ணீரும் நாராயணன் தான், ஆனால் சில தண்ணீரைத்தான் பூஜைக்கு பயன்படுத்தலாம். நம்ம கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட குருமராஜ் கர்ப்ப மந்திருக்கு போனாக்க அங்கே கங்கையை வச்சுருப்பாங்க, அதை தெளிச்சுட்டு தான் போகணும். நான் ரொம்ப சுத்தமானவன் அப்படின்னு போகக்கூடாது. நம்ம மேல்மடத்தில் வந்து ரங்கநாதாஞ்சி மகாராஜ் அவர் வந்து அதிகம் இந்த பக்தி பாவத்தையெல்லாம் வந்து வெளியில் காட்ட மாட்டார், அவங்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கும். நம்மளை மாதிரி அப்படியே போய் குருமராஜ் அந்த மாலை என்ன அழகாக இருக்குது, இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் அவர்கிட்டே வராது. ஜம்முன்னு போவார், ராஜா மாதிரி போவார். ஆனால் கோயிலுக்கு முன்னாடி இந்த உள்ளே போகிறப்ப அப்படிம்பார், கங்கையை கேட்பார், 2 ட்ராப் போடுவோம், இது பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போவார். ஸோ எங்கே எந்த சம்பிரதாயம் இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை இங்கே சொல்கிறார், சில தண்ணீரைத்தான் பூஜைக்கு பயன்படுத்தலாம். சில தண்ணீர் வந்து வாய் கொப்பளிக்க, பாத்திரம் கழுவ, துணி துவைக்க மட்டும்தான் உதவும், குடிக்கவோ பூஜைக்கோ பயன்படாது. பூஜைக்கு ஏன் சுத்தமான தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னாக்க, கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்குறோமோ அது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டியில் பீஷ்மரை காணும், துரோணரை காணும், எல்லாருமே போயிட்டாங்க. 100 சகோதரர்களும் போயிட்டாங்க. யுதிஷ்டனுக்கு வந்து தாங்க முடியல. ஏன்னா யுதிஷ்டன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அரகுர வேதாந்தம் ஃபாலோ பண்ணுற ஆள். ஸோ உடனே வந்து என்னால் தானே இது நடந்தது, நான் மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதை வந்து ஜீரணம் பண்ண தெரியல. உடனே அதை எப்படி மாற்றிட்டான், இந்த யுத்தத்துக்கு காரணம் வந்து கிருஷ்ணன் தான். ஸோ இதனுடைய பலாபலன் எல்லாம் வந்து அவனுக்கே அர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ பீமன் வந்தானா, பீமன் வந்து பக்தி உண்டு, முரட்டு பக்தி. அது கிருஷ்ணர் சொல்லிட்டார் அப்படின்னாக்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான், நோ மோர் திங்கிங். அர்ஜுனன் வந்து திங்க் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுவான், பீமன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவான். இதுதான் 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் இருந்த வித்தியாசம் மாதிரி இங்கே.
ஸோ பீமன் வந்து சொல்கிறான், அண்ணா அப்படிலாம் பண்ணிடாத, நீ எதை ஆஃபர் பண்ணிட்டியோ 100 மடங்கு உனக்கு திரும்பி வரும். இந்த யுத்தத்தின் பலன் எதுவோ நல்லதோ கெட்டதோ நீயே எடுத்துக்கோ, கிருஷ்ணர் உன்னை காப்பாற்றுவார், நீ ஆஃபர் பண்ணாக்க அவர் திருப்பி கொடுத்துருவார் அப்படி சொன்னதை ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூஜைக்கு வந்து நல்ல பொருட்களை தான் வந்து பயன்படுத்தணும். நான் முன்னாடியே ஒரு இன்சிடெண்ட் கூட சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவில் வந்து சுவாமி துரியானந்தர் இருந்தப்போ ஒரு அம்மா வந்து ஒரு அழகான பூவை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை இப்படி வச்சுட்டு தூரமாகவே வச்சுக்கிட்டு, வாட் அ பியூட்டிஃபுல் ரோஸ் அப்படி சொல்லிட்டு நேராக குரு மகாராஜ் ஃபோட்டோவில் போய் வச்சேன். அந்த அம்மா கேட்டாங்க, யூ டோன்ட் லைக் ஃப்ளவர்? எஸ் ஐ லைக், திஸ் இஸ் த பெஸ்ட் ஃப்ளவர் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எஸ், ஒன்லி பெஸ்ட் திங்ஸ் கேன் பி ஆஃபர் டு காட் அப்படின்னு சொன்னார். ஒருத்தன் கோயிலுக்கு பக்கத்தில் போய் தேங்காய் வாங்குகிறான் அர்ச்சனைக்கு. தட்டி பார்த்து நல்ல முத்துன தேங்காய் கொடுப்பான் அப்படின்னு கேட்குறான். கூட வந்து ஃப்ரெண்டு கேட்குறான், ஓ சாமிக்கு வந்து முத்துன தேங்காய் தான் கொடுக்கணுமா அப்படின்னு சின்சியராக கேட்டான். இவன் சொன்னான், அது தெரியாது, சட்னிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். சாமிக்கிட்ட போய் கூட நமக்கு என்ன ஞாபகம் வருது பாருங்கள். அவன் நம்மளை சட்னி பண்ணாமல் விடுவார. இதுதான் நம்ம. ஸோ குடிக்கவோ பூஜைக்கோ அந்த தண்ணீர் பயன்படாது. அதுபோலவே நல்லவன் கெட்டவன், பக்தன் பக்தன் இல்லாதவன் என்று எல்லோர் இதயத்திலும் நாராயணன் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் தீயவர்கள், பக்தர்கள் அல்லாதவர்கள், துஷ்டர்கள் இவர்களோடு எந்தவித உறவும் வைத்து கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது. துஷ்டனை கண்டால் தூர விலகு. சிலரோடு வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் வைத்து கொள்ளலாம், இன்னும் சிலருடன் அதுவும் கூடாது. இத்தகைய மனிதர்களிடமிருந்து விலகியே வாழ வேண்டும். ஏன்னாக்கா யார் கூட சேர்றோமோ, தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, சேர்வார் தோஷம் அப்படின்னு. செவ்வாய் தோஷம் வேறு, சேர்வார் தோஷம்னு ஒன்று இருக்குது. யார் கூட பழகிறோமோ அந்த குணம் நமக்கே தெரியாமல் என்டராகும். அதனால தான் நேற்று கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஷல் டெல் அபவுட் யூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு இங்கிலீஷில். நண்பர்கள் எப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நாம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு தெரியும். உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா? இருக்குது, அப்போ இவனுக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கா? இருக்குது அப்படின்னாக்கா எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஃப்ரெண்டுக்காக அது சில பேர் கூட அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பட் ஃப்ரெண்டுக்காக நான் பிடிக்கிறேன். அவன் தூக்க மாட்டிக்கிட்டா நானும் போகிறேன் சொல்லி போவியா? எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு இது கான்செப்ட் பாருங்கள். அதை தான் இவர் சொல்கிறார். சில பேர்கிட்ட வந்து ஏதோ கொஞ்சம் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். சில பேர்கிட்ட அது கூட வச்சுக்கக்கூடாது. இந்த பாம்பை பார்த்தா, அதுவும் அந்த கோப்ராலாம் பார்த்திங்கன்னாக்கா, சிங்கம் வந்து எவ்வளோ பெரிய மிருகம், எவ்வளோ பவர்ஃபுல், ஆனால் சிங்கம் கூட பயப்படும், யானை கூட பயப்படும். ஏன்னாக்கா இந்த ஆள்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷம் இருக்குது. ஒரே ஒரு கிஸ் முடிஞ்சு போச்சு கதை. ஸோ எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் கீரி பிள்ளையை பாருங்கள், அந்த பாம்பு கூடவே சண்டை போடும். எவ்வளோ தைரியம், வித்துணோண்டு இருக்கும், 1 அடி 1.5 அடி தான். பக்கத்தில் போய் தைரியமாக சண்டை போடும். கீரி பிள்ளையை பார்த்து பாம்பு பயப்படும். பூனை கூட பாம்பு பார்த்து பயப்படாது. ஆச்சரியமான ஒரு விஷயம், வித்துணோண்டு இருக்குது. புலி பயப்படுது, சிங்கம் பயப்படுது, பூனை வந்து பயப்படாது. பாம்பை அட்டாக் பண்ணி சாப்பிடும். வேல்மடத்தில் நம்ம குவார்ட்டர்ஸில் ஒரு பாம்பை அடித்து பூனை சாப்பிடுது, சின்ன குட்டி. காலாலே அடித்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த மொபைல் ஃபோன் கிடையாது, இல்லைனாக்கா நான் வீடியோ எடுத்திருப்பேன். காலாலே அடித்து அதுக்கப்புறம் பிச்சு சாப்பிடுது பச்சை பாம்பு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது பூனை வந்து இதெல்லாம் பயப்படாத ஒரு மிருகம் அப்படின்னு. அந்த மாதிரி சில மனிதர்களை பார்த்தா விலகியே வாழ வேண்டும், நாம் பக்கத்தில் போகக்கூடாது. we have to be careful, we have to protect ourselves. அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு பக்தர் கேட்குறார், சுவாமி, தீயவர்கள் கெடுதல் செய்ய வந்தாலோ கெடுதல் செய்தாலோ நாம் சும்மா இருக்க வேண்டுமா? யாராவது நமக்கு தொந்தரவு பண்ணால் என்ன செய்யணும்? பேசாமல் அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது உலக வாழ்க்கையில் இருக்கிறப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பதில் சொல்கிறார் ராமகிருஷ்ணர், உலகில் வாழ நேரும் போது தீயவர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள சிறிது தமோ குணத்தை காட்டுவது அவசியம்தான். நம்மளும் கொஞ்சம் மிரட்டணும், கொஞ்சம் பேசணும், வேறு வழி கிடையாது. சண்டை போட வேண்டிய இடத்துல போட்டு தான் ஆகணும். நம்ம சாமிஜி ஒருத்தர் சொல்வார், யாரோ ஒரு அன்பர் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையை சொன்னார்.
குருதேவர் வந்து அன்பை பற்றி தான் போதிக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எப்போ பார்த்தாலும் குப்பை இந்த பக்கம் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம சாமிஜி சொன்ன, அந்த இடத்துல நீ வந்து அஹிம்சை, அன்பு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த ஆள்கிட்ட போய் சண்டை தான் போடணும். எப்படி தெரியுமா? காஃபியில் வந்து சர்க்கரை தான் போடணும், உப்பு போடக்கூடாது. சாம்பாரில் வந்து உப்பு தான் போடணும், சர்க்கரை போடக்கூடாது. மாற்றி போட்டால் உன்னால் ரெண்டையுமே சாப்பிட முடியாது. அதை போல் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். எங்கே எந்த மாதிரி நடந்துக்கணுமோ அங்கே நடந்து தான் ஆகணும். தேவைப்பட்டால் சண்டை போடவும் கற்றுக்கணும். ராமகிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா, பக்தனாக இரு, அதற்காக முட்டாளாக இருக்காதே அப்படின்னு சொல்லுவார். இது மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் நம்ம மனசில் வச்சுக்கணும். அமெரிக்காவிலேருந்து சுவாமி ஸ்வாகானந்தஜின்னு ஒரு மகா வந்திருந்தார். அப்போ பிருந்தாவனத்தில் இருந்தேன். அங்கே வந்து நைட் கிளாஸில் அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ நல்ல சுவாமி அவர் சொல்கிறார், அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு, புதுசாக ஒரு ஆள் கூடி வந்திருக்கான். நைட்டு 11 மணிக்கு உட்காந்து வயலின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அமெரிக்காவில் இதெல்லாம் வந்து இது ரொம்ப அந்த அந்த ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் டைம் அது இதுன்னு கிடையாது. ஸோ வயலின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆசிரமம் வந்து குவைட்டாக இருக்குது. இவர் தூங்க போனாக்கா அந்த சத்தம் கேட்குது. நைட்டில் எப்போவுமே சத்தம் அதிகமாக கேட்கும் இல்லையா? இந்த பகலில் வந்து நம்ம ரூம் பக்கத்துலலாம் அந்த பூனை கத்திக்கிட்டே இருக்கும், நமக்கு கேட்காது. நைட்டு தூங்குறப்போ அது மியாவுனாக்கா எல்லா ரூம்லேயும் கேட்கும். அந்த மாதிரி நைட்டு இவருக்கு தூக்கம் வராமல் இவர் தவிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா இவருடைய தூக்கம் ரொம்ப ரொம்ப வீக். ஸோ தூக்கம் என்ன பண்ணுறது, இவன்கிட்ட போய் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறார். இவர் அந்த மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய குணம் இல்லை. ஸோ ஐ வாஸ் ப்ரேயிங் டு குரு மகாராஜ், யூ ப்ளீஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு. அப்போது யாரோ ஒரு டிவோட்டி, அமெரிக்கன் டிவோட்டி 2 நாள் தங்குறதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு வரார். ஸோ நைட்டை உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அந்த டேபிளில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறப்போ அவங்க வீணை அந்த வயலின் வாசிக்க ஆரம்பித்தானா. சத்தம் கேட்குது. உடனே அந்த ஜென்டில்மேன் கேட்குறாங்க, ஹூ இஸ் திஸ் பிளேயிங் அட் திஸ் டைம் அப்படின்னு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, ஒரு மாதமாக இது போயிட்டே இருக்குப்பா, தலைவலி, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நோ, இட் கேனாட் பி அலவுடு, அமெரிக்கன், இட் ஷுட் நாட் பி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் எடுத்து ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்தில் சவுண்டு நின்று போச்சு. இதை ஸ்வாகானந்தஜி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். சி, அமெரிக்கன்ஸ் ஆர் மோர் ப்ராக்டிக்கல், வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் தெம் அப்படின்னு அந்த பாயிண்ட் எங்ககிட்ட எல்லாம் சொன்னேன். ஸோ எங்கே சண்டை போடணுமோ சண்டை போடவும் கற்றுக்கணும். வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அதுதான் இங்கே சொல்கிறார், நம்மை காத்துக்கொள்ள சிறிது தமோ குணத்தை காட்டுவது அவசியம்தான். மிரட்டணும், ஆனால் அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. இதை இங்கே கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா தீமை செஞ்சால் அதுக்கான பலன் மறுபடியும் தீமையாக வந்து முடியும். மிரட்டணும், அதோடு விட்டணும். அதுக்கு ஒரு கதை சொல்ல போகிறாரு மறுபடியும். தீமை செய்ய போய் நம்முடைய லெவல் கீழே வந்துடக்கூடாது, அவங்க லெவலுக்கு நாம் போயிடக்கூடாது இல்லையா? வேலூர் மடத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க, அமிர்தா அப்படின்னு, ஃபாரின் லேடி, பேர் வந்து இந்தியன் பேர் வச்சுருக்காங்க. ஸ்வாகானந்தஜியோட செக்ரட்டரி அந்த அம்மா. ஈவினிங் வந்து ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெரிய கோயில், அந்த இந்த பக்கம் லேடிஸ் எல்லாம் உட்காருவாங்க கங்கை பக்கம், அங்கே உட்காந்து அந்த அம்மா மெடிடேட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி 2-3 லேடிஸ், பெங்காலி லேடிஸ் உட்காந்துட்டு கஜன்னு பேசிகிட்ருக்காங்க. பெண்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? 3 பேர் ஒன்றா இருந்தாக்கா பேசாமல் இருப்பாங்க, 2 பேர் 3 பேர்னாக்கா பேச்சு. அது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. வாரியார் சாமிகள் ஒரு இடத்துல லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு கோயிலில் பெண்கள் சைட்லேருந்து ஒரே பேச்சு, இந்த அம்மா அந்த அம்மா அது அதுன்னு ஒரே சத்தம். அந்த ஆர்கனைசர் போய், அம்மா சத்தம் போடாமல் சாமி பேசுகிறத கேளுங்க அப்படின்னு 2 தடவை 3 தடவை சொல்லிட்டு வந்தார். பேச்சு ஒன்றும் நின்ன பாடில்லை. வாரியார் சாமிகள் மைக்கில் சொல்கிறார், தமிழில் பெண்களை பெண்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா? மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். வேடிக்கை, அது ப்ரெசன்டேஷன் இஸ் ஸோ குட். மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதை நிறுத்த முடியாது, தானாக நின்னா தான் உண்டு அப்படி சொன்ன உடனே எல்லோரும் அடக்கி போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் படித்தேன். அவர் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் சொன்னதை சொல்கிறேன். ஸோ இங்கே அந்த 3-4 பேர் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இந்த அமிர்தாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. போய் சொல்லியிருக்கா, கீப் குவைட் அப்படின்னு.
ஒரு 2 நிமிஷம் இருக்காங்க, மறுபடியும் அப்படியே ஆரம்பிக்குது. ஒரு 2, 3 தடவை சொல்லிவிட்டு இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அமெரிக்கன் லேடி கோவம் வந்துடும், சட்டுன்னு கோவம் வரும். கிளம்பி கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டேன். 2 நாள் நடந்தது. 3ஆவது நாள் போதேஷானந்த மகாராஜிட்ட வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, ஹவ் கேன் ஐ ஸ்டாப் திஸ் சுவாமி, தே ஆர் டிஸ்டர்பிங் மீ, தே ஆர் நாட் டூயிங் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்கிறான். போதேஷானந்த மகாராஜ் ஒரு ஆன்சர் சொன்னாராம், we cannot stop the world will go on like this. Instead of changing the world, you rise above this level அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாராம். உலகத்தில் சில நிகழ்ச்சிகளை வந்து நம்மளால் மாற்ற முடியாது, நாம் அதிலேருந்து மேலே போயிடணும். 2 நாள் முன்னாடி கூட ஒரு புத்தகத்தில் படித்தேன், உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பதில் சொல்ல முயற்சிக்காதே, நீ வளர்ந்து கொண்டே இருந்தால் அவர்கள் தானே போய்விடுவார்கள். அழகான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இல்லை? எப்போவுமே வந்து உங்களை பார்த்து யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாக்கா உங்கள் வளர்ச்சி தடைப்படுது. நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருங்க, அது கீழே போயிடும் தன்னால். பிகாஸ் அவங்க லெவல் அந்த மாதிரி தான். அதை தான் இங்கே சொல்கிறார். அவர்கள் தீமை செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நாம் போகக்கூடாது. போனாக்கா நம்முடைய லெவல் கீழே போயிடும். we will not grow. அது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து, அது இன்னும் உயர்ந்த நிலை. அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவங்க மாறி போயிடுவாங்க. இதை வள்ளுவர் சொல்வார். நாமளும் சண்டை போட்டோம்னாக்க சண்டை தான் அதிகமாகும். சண்டை போயிட்டே இருக்கும், படம் முழுக்க சண்டையாயிடும், கிளைமேக்ஸே இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக மன்னிச்சு விடணும். அதான் இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல சீரணும், அதுக்கப்புறம் மன்னிக்கவும் தெரிஞ்சுக்கிட்டாக்க தட் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பெரியவர் சொல்கிறார், மன்னிப்பின் மகிமை தெரியாதவனுக்கு மன்னிப்பை கொடுக்காதே. இது சாணக்கியர் சொல்கிறது. இவன் மன்னிச்சிடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் தப்பு பண்ணானாக்கா அவனுக்கு தண்டனை தான். இன்னொரு தடவை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. இன்னொரு பெரியவர் கூட சொல்வார், யாருக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லையோ அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது. இது சைக்கலாஜிக்கல் ட்ரூத். எல்லாருக்கும் சுதந்திரம் அப்படி சொல்லி கொடுத்தாக்கா கெட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கூட அவங்க இஷ்டத்துக்கு வந்து விடக்கூடாது அப்படின்னு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அந்த வயசில் வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது வந்து இட் இஸ் நாட் அ குட் சைன். அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். புரிஞ்சிக்கக்கூடிய வயசு கிடையாது அவங்களுக்கு. அவங்க இஷ்டத்தை விட்டாக்கா அது எங்கே போய் முடியும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அவங்களுடைய லெவலுக்கு நாம் இறங்கி போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு கதை மறுபடியும் சொல்கிறார். அந்த கதை ஒரு பாம்பை பற்றி கதை, ரொம்ப அற்புதமான ஒரு கதை. இதில் தான் வந்து சீறு கடிக்காதே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.